யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1இல் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆன்மீக தேசபக்தரை தேடி 1947 தொடரின் தொடர்ச்சியை தொடர்ந்து காண்போம். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற தினத்தன்று சுதந்திர இந்தியா பிறந்தது என்று அறிவித்து உரையாற்றினார். அந்த உரை அனைத்திந்திய வானொலியில் ஒளிபரப்பானது. மறுநாள் எல்லா நாளிதழ்களும் அதனை வெளியிட்டன. இதனை நிச்சயம் ராம் சரத்குமார் கேட்டிருக்க வேண்டும், படித்திருக்கவும் வேண்டும். நாட்டு மக்களுக்கு அவர் ஆற்றிய அந்த உரை அவரது வாழ்க்கை பணியை கோடிட்டு காட்டியது. இந்தியா எழுச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்று நான் எப்போதும் சொல்வேன். தனது சுயநல விஷயங்களை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே என்று சொல்லக்கூடாது. மற்ற நாடுகளைப் போன்று பிற நாடுகளில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பது நிச்சயமாக இல்லை. கடவுளுக்காகவும் வாழ வேண்டும். இந்தியா உலகிற்கு உதவுபவராக, மனித சமுதாயத்திற்கு தலைவராக வேண்டும் என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். இருந்தும் அரவிந்தரின் எச்சரிக்கையும் தெளிவாக இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்துவிட்டது, ஆனால் ஒற்றுமை இல்லை. விரிசல் அடைந்த உடைந்த சுதந்திரம் இது என்றார் அவர். இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று பழைய வகுப்புவாதம் பிரிவினை அவருக்கு பிடிக்கவில்லை. மிகவும் கவலைப்பட்டார். அது நிரந்தரமாக தேசத்தின் அரசியல் பிரிவை ஏற்படுத்தும் நிலைக்கு சென்றிருக்கிறது. இதை அப்படியே விட்டுவிட்டால் இந்தியா மிகவும் பலவீனம் அடைந்துவிடும். தேசத்தை பிரிக்க வேண்டும் என்பது கைவிடப்பட வேண்டும் என்று முழங்கினார். ஐக்கிய இந்தியாவே அவரது லட்சியம். கடைசியில் அரவிந்தரின் நம்பிக்கையும் தெய்வத்தின் மீது அவர் கொண்டிருந்த பற்றும், தெய்வத்தை அவர் முழுமையாக சார்ந்திருந்ததும் அவரது எச்சரிக்கைகளையும் மீறி வெற்றி பெற்றது. ஒற்றுமை ஓங்க வேண்டும். மனிதர்களின் முட்டாள்தனமும் அவர்களின் அபத்தமான சுயநலம் இதனை தடுத்துவிடும். கடவுளின் முயற்சிகள் கூட வீண்தான். ஆனால் இயற்கை மற்றும் தெய்வீக இச்சையில் இது நிலைத்திருக்காது. தேசியம் என்பது நிச்சயம் நிறைவேறும். மனித சமுதாயத்தை ஒற்றுமை என்பது இறுகப் பற்றிக் கொள்ளும் என்று அவர் சொன்னார். அரவிந்தரின் வார்த்தைகளின் பக்கம் தனது பார்வையை ராம் சரத்குமார் திருப்பிக் கொண்டது தற்செயல் என்றுதான் தெரிகிறது. இளைஞர் ராம் சரத்குமார் நிச்சயம் அரவிந்தர் என்கிற மகானின் வார்த்தைகளால் கவரப்பட்டார். புதிய உலக கலாச்சாரம் பற்றி பேசும் அறிஞர், நலிவடைந்த மக்களை அணைத்துச் செல்ல வேண்டும் என்று கூறும் ஆன்மீகத்தின் பிரதிநிதி அரவிந்தர் என்று அவர் கருதினார். ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தின் மூத்த வாசியான திரு N.K. கிருஷ்ணமூர்த்தி யோகிராம் சரத்குமார் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். ஏன் ராம் சரத்குமார் ஆரம்பத்தில் அரவிந்தரிடம் ஈடுபாடு கொண்டார் என்பது பற்றி சொல்கையில், ராம் சரத்குமார் படித்தவர். எதிர்காலத்தில் இந்தியாவை விவேகம் மற்றும் மெய்மையின் திசையில் செலுத்த வேண்டும் என்றால் புத்திசாலித்தனத்துடனும் கல்வி அறிவுடனும் அரவிந்தர் மட்டும்தான் ஒரு குருவாக, ஆசானாக அப்போது இருந்தார் என்று சொன்னார். அரவிந்தரிடம் ராம் சரத்குமார் ஒரு வகையான பிரபஞ்ச அதிர்வை, நவீன உலகம் குறித்து புரிதலை கண்டார். அவரது பணியும் அந்த வகையிலேயேதான் இருந்தது. யோகிராம் சரத்குமார் விட்டு சென்றிருக்கும் அவரது அரிதான வார்த்தைகளை பார்த்தால், அவர் இந்தியாவின் ஒற்றுமைக்கான காரணம் குறித்து, உண்மையான நிலையான சுதந்திரம் குறித்து, உலகில் இந்தியா ஓர் உண்மையான ஆன்மீக கலாச்சார பங்கினை ஆற்ற வேண்டும் என்பது பற்றி மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டிருப்பது நன்கு தெரியும். அரவிந்தர் பூமியில் முதலாக பதித்த காலடிகளின் மீது ராம் சரத்குமார் நின்றார் என்பது நமக்கு தெரிகிறது. யோகிராம் சரத்குமார் இந்த பிச்சைக்காரன் பிரபஞ்ச ஒற்றுமை, பூமியில் அமைதி, ஆன்மீகம், சூப்பர் மேனாக ஒரு இனம் என்பது பற்றி கனவும் தீர்க்க தரிசனமும் கொண்ட இவனது ஆன்மீக ஆசான் ஸ்ரீ அரவிந்தரின் தொலைநோக்கு பார்வையில் நம்பிக்கை வைத்தான். ஸ்ரீ அரவிந்தர் இந்தியா சுதந்திரம் அடைந்த போதே இந்தியாவை பிரிப்பது முற்றிலும் தவறானது என்று சொன்னார். ஆனால் அப்போது நமது தலைவர்கள் இதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை.
இந்தியா மீண்டும் ஐக்கியமாகும் என்றும் அவர் கணித்துச் சொன்னார். இந்தியா ஒருங்கிணைந்து இருப்பது என்பது தவிர்க்க முடியாதது. அது விரைவில் நடக்கும். பின்னர் இந்தியா முழு உலகிற்கும் தலைமை ஏற்கும். உலகம் முழுவதும் இந்துக்களின் ஆன்மீகம் பரவும். இந்த கணிப்பு விரைவில் நடக்கும். இந்தியா தனது பங்கை உலகிற்கு ஆற்ற வேண்டும். ஐரோப்பா தனது பங்கை, பொருள் சார்ந்த பங்கை ஆற்றிவிட்டது. இப்போது இந்தியா தனது பங்கை, அதாவது மனித சமுதாயத்தை ஆன்மீக பாதையில் செலுத்தி கடவுளிடம் சேர்க்க வேண்டும். 21வது நூற்றாண்டில் இந்தியர்கள் பல நாடுகளின் மொழிகளை கற்றுக்கொள்வார்கள். விவேகானந்தர், அரவிந்தர், மகாத்மா காந்தி ஆகியோரின் தத்துவங்களை அங்கு எடுத்துச் செல்வார்கள். உலக மக்களின் வாழ்க்கையை நன்கு வடிவமைப்பார்கள். நாம் திருட விரும்பவில்லை. ஆன்மீக வழியில் அவர்களை உயர்த்த விரும்புகிறோம். 1991 ஒரு அமெரிக்கர் யோகிராம் சுரத்குமார் பற்றி பேசும்போது, தற்போது 2000 பேர் இருக்கும் பாண்டிச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தின் வளர்ச்சி குறித்து யோகிஜி வியந்து பேசியதாக சொன்னார். அவர்களது பேக்கரியில் ஒரு மாதத்திற்கு 13 டன் கோதுமை பயன்படுத்துகிறார்களாம் என்று ஒரு குழந்தையின் வெகுளித்தனத்துடனும் ஆச்சரியத்துடனும் உலகையே போற்றும் குணாதிசயம் கொண்ட அவர் குறிப்பிட்டதாக சொன்னார். எப்படி அவர்கள் அந்த ஆசிரமத்தை நிர்வகிக்கிறார்கள் என்று யோகிஜி ஆச்சரியப்பட்டார். பின்னர் அவரே தொடர்ந்து, வறுமை என்றாலே ஸ்ரீ அரவிந்தருக்கு பிடிக்காது என்று விளக்கினார். மேலும் செல்வம் தெய்வீக தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அரவிந்தர் கருதினார் என்றும் யோகிஜி சொன்னதாக சொன்னார். ஸ்ரீ அரவிந்தர் ஒரு தீவிர தேசியவாதி. அதிகாரத்திற்காகவோ அல்லது வேறு எந்தவிதமான ஆர்வத்திற்காகவோ அல்ல. ஒரு ஆன்மீக சக்தியாக இந்தியா வலுவானது என்கிற பெரும் நம்பிக்கை அவரிடம் இருந்தது. உலகம் 2வது உலகப் போரின் கொடுமையிலிருந்து மீண்டு மெதுவாக தன்னை கட்டமைத்து கொள்ள அணுகுண்டு காலத்திற்கு நுழைய இந்தியாவின் ஆன்மீக கோட்பாட்டு விதைகள் தேவை. ஸ்ரீ அரவிந்தர் தொலைநோக்கு பார்வையால் கவரப்பட்டு ராம் சுரத்குமார் தனது வழியில் இந்த விதைகளை விதைப்பவரானார். இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து காணலாம்.